வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கும் போதே கையில வேலோட இருக்கீங்க. இன்னைக்கு முருகர் பத்தி நிறைய விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப வருஷமா சஷ்டி விரதம் இருக்கீங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு ரெகுலரா நீங்க போய் அந்த விரத முறைகளை கரெக்டா இருந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க. உங்களுக்கு முருகனை அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகனை. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உன்னை வணங்குவேனே வேல் முருகா, திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா. திருச்செந்தூர் ஆண்டவன் அப்படின்னு நினைச்சோம்னா ஜெயந்தி. அவர் எப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ ஜெயந்தினா வெற்றி, வெற்றி என்று தருவார். அதனால எல்லாருமே திருச்செந்தூர் போகலாம். ஒரு சிலர் இதே மாதிரி இப்போ முன்ன சொன்ன மாதிரி பத்தரை கர்ணக்காரங்க திருச்செந்தூர் போகலாம். அந்த கர்ணத்துக்கு திருச்செந்தூர் பகவான் பெஸ்ட். என்ன நினைச்சு போய் திருச்செந்தூர்ல வேண்டுறாங்களோ அந்த மாதிரி அவங்க வேண்டலாம். வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு வேல் வாங்கி கோவிலுக்குள்ள போங்க. நீங்க சாமி கும்பிட்டு உள்ள போயிட்டு கோயில்ல வாங்கி வச்சாலும் சரி, வைக்காடும் சரி, கும்பிட்டு வெளியே வரும்போது இந்த வேலை கொண்டு வந்து பூஜை ரூம்ல இப்படி வச்சிருங்க. கீழே ஒரு தட்டுல வச்சிருங்க. அந்த வேலை வச்சுட்டு நீங்க அந்த வேலுக்கு உங்களால என்ன முடியுதோ ஒரு அபிஷேகம் பண்ணலாம். அங்க கோவிலிருந்து வாங்கிட்டு வர்ற வேலை அபிஷேகம் பண்ணா, இல்ல வச்சு நீங்க சும்மா சாமி கும்பிடனா இங்க வச்சு பூ வைக்கலாம். அதான் அன்று மலர்ந்த பூ, ஃப்ரெஷ் பூ, வாடாத பூ, ஏதோ ஒரு பூ இங்க வச்சுட்டு தினமும் இந்த பூ வேலுக்கு நீங்க இந்த ஊதுபத்தியும் தீபாராதனை, அதாவது கற்பூர ஆராதனை, தூப தீபம் காட்டி நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா எடுத்த காரியம் வெற்றியாகும். வேல் என்றாலே வெற்றி. அது வேல்மாறல் என்ன தெரியுங்களா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு இதை 11 முறை சொல்லி இந்த வேல் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் வெற்றி. வேல் வழிபாடுனாலே வெற்றி தான். திருச்செந்தூர் முருகன்னாலும் வெற்றி தான். அதற்கு இணையானதான் வேல் வழிபாடு. நீங்க வீட்டுல வச்சு தாராளமா பண்ணலாம் வேல் வழிபாடு. ஓகே, வேல் வழிபாடு பண்றதுக்கான முறைகள் அப்படின்னு என்ன மேம் இருக்கு? வீட்டுல இப்ப நம்ம பூஜை ரூம்ல வச்சு பூஜை ரூம்ல தாராளமா பண்ணலாம். நீங்க எல்லாரும் எப்படி டெய்லி தீபம் பத்தி சாமி கும்பிடுறீங்களோ, தீபம் ஏற்றி சாமி கும்பிடுறீங்களோ, நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ, அதே மாதிரி வேலுக்கு ஒரு பூ வைங்க. நீங்க என்ன பூ எல்லா சாமிக்கு வைக்கிறீங்களோ அது ஒரு பூ வைங்க. அப்போ உங்க வேணா நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். உங்க மனசு பொறுத்தது அது. இல்லைன்னா தூப தீபம் காட்டுங்க. ஓகே, என்ன மாதிரியான பொருட்கள்ல அபிஷேகம் பண்ணலாம்? பன்னீர், பால், தீர்த்தம். நம்ம வீட்டுல போர் வாட்டர் இருக்கு பாருங்க, அது வச்சு கூட பண்ணலாம். பன்னீர், பால், தீர்த்தம், அது மூணையும் அபிஷேகம் பண்ணோம்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வேலுக்கு சாந்தம், குளிர்ச்சி. இந்த வேளாலதான் அவர் வெற்றிவே கண்டார். யாரு கண்டா? முருகர் கண்டார். சூரனை சம்ஹாரம் பண்ணதே வேளாலதான். அதனால வேல் வழிபாடு ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஆனா ஆதி காலத்துல இருந்து வச்சு, அதாவது படியில அரிசி போட்டு, அரிசியும் கூட நெல்லு போட்டு எங்க தாத்தா அது மேல ஒரு வேல், செம்பு வேல் வச்சிருக்கிறாரு. இன்னும் எங்க பூஜை ரூம்ல இருக்குது. அந்த கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் ஒரு 60-70 வருஷம் இருக்கு. அந்த வேலுக்கெல்லாம் வச்சு அது ஆதி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல 20 பேரு, எங்க சர்க்கிள்ல 20 பேர் ஜோதிடர், வாஸ்துவாலோசகர். அதனால இது கடவுள் கும்பிடுறது, தெய்வத்தை கும்பிடுறதெல்லாம் அப்புறம் கும்பிடுவாங்க. நம்ம அதுல கால்வாசி தான் கும்பிடுறோம். அது இன்னைக்கு இது இன்னும் கம்மியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஓகே, வீட்டுல வேல் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. திருச்செந்தூர் முருகர் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். நீங்க எப்பவுமே சஷ்டி விரதம் இருப்பீங்க, திருச்செந்தூர் போவீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனுடைய பேக் ஸ்டோரி என்ன? எதற்காக முருகனை இப்படி தொடர்ந்து நீங்க திருச்செந்தூர் போய்? எனக்கு ஒரு 7 வயசு இருக்கு. நான் அப்பதான் சஷ்டி ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப எனக்கு 58 வயசு ஆச்சு. இப்ப வரைக்கும் நான் வர சஷ்டி எல்லாமே இருப்பேன். நான் இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஒரு வேளை ஏதாவது பால் பழம் எடுத்துக்கிறேன். முதல்ல என்ன பண்ணுவோம், காலையில கோவிலுக்கு போய் அங்க கோவில அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேக பாலை வாங்கி குடிச்சிட்டு கோயில்ல உழவார பணி பண்ணுவோம். கோயிலை சுத்தி துடைக்கிறது, பெருக்கிறது, அந்த சாமி ஜாமன் எல்லாம் கொடுப்பாங்க, விளக்குறது, இந்த மாதிரி எல்லாம் உழவார பணி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நாங்க திருச்செந்தூர்ல 10 நாள் படுத்துக்குவோம். நாங்க அந்த ஒரு மண்டபம் இருக்குது. இப்ப எல்லாம் தான் வசதி வாய்ப்பு அந்த ரூம் போட்டுக்கிறோம். முதல்ல எல்லாம் பெரிய மண்டபம் ஒண்ணு இருக்குதாங்க. அந்த மண்டபத்திலேயே நாங்க ஒரு 10 நாள் படுத்துக்குவோம். முன்னாடி 2 நாள் போயிரும், முடிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சுதான் வருவோம். கொஞ்சம் நான் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அது நல்ல ஒரு தூக்கம், ஒரு நாள் ஃபுல்லா தூங்குவோம் அந்த மண்டபத்துல. தூங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவோம். நாங்க 1 நாள் 2 நாள் இருந்துட்டு தான் வருவோம். எல்லாரும் சடனா வந்துடுவாங்க. கோவிலே காலியாக அப்புறம் தான் நாங்க வருவோம். அந்த மாதிரி நாங்க திருச்செந்தூர் முருகன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என் அப்பன் அவரு தான், என் அம்மா அவரு தான். எங்களை, அதாவது அவரு அருளால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். எப்படின்னா ஒரு சில நோய் எல்லாம் வரும்போதெல்லாம் அவரை கும்பிடுவோம் நாங்க. அப்ப அந்த நோய் பனி போல போயிடும். அதனால அது மாசம் வர்ற வளர்பிற சஷ்டியும் விரதம் இருப்போம் நாங்க. வளர்பிற சஷ்டி, இந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்போம்னா, இந்த 7 நாள் 6 நாள் ஒண்ணு சாப்பிடாம 6ஆம் நாள் நைட்டு உப்புமா சாப்பிட்டு 7ஆம் நாள் காலையில சாப்பாடு, படையல் போட்டு சாப்பாடு. அது சாதுகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். விரதம் இருக்கிறவங்க, 1 நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி, 6 நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி, சாதுகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்பதான் முருகர் சாந்தமாவார்.
ஓகே. சோ அது கட்டாயம் நம்ம செய்யணும் இல்லையா? திருச்செந்தூர் போனா அந்த மூவர் சமாதின்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும். ரெண்டாவது நாளிக்கிணறுல குளிக்கணும். குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு அப்புறம் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு, நானெல்லாம் 30 வருஷமா மடிப்பச்சி எடுக்கிறேங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் போய் எடுப்பேன். நானு இது முன்னாடி எடுப்பேன், சஷ்டிக்கு முன்னாடி எடுப்பேன், இல்லாட்டி சஷ்டிக்கு பின்னாடி எடுப்பேன். அது டைம் தோது வச்சு நான் எடுப்பேன். நானு ஏதாவது வேண்டுதலாமா அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்க தம்பிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம். 30 வருஷமா தான் எடுக்கிறேன். தம்பிக்கு ஒரு 2.5 வருஷம் குழந்தையே இல்லை. அப்புறம் எடுத்தோம். தம்பிக்கு அந்த நான் மடிப்பச்சு எடுத்து வந்து அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிடுச்சு தம்பி சம்சாரம். அப்புறம் இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டோட பையன் வந்து ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு பையன் பிறந்து பேசவே இல்லை. அது அப்புறம் அதுக்கு வந்து சரி அதுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு சஷ்டி இந்த மடிப்பச்சு எடுக்கலான்ட்டு எடுத்தேன். நான் போயிட்டு வந்து ஒரு 2 மாசத்துலயே அந்த பையன் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா, எனக்காக நீ இவ்வளவு சிரமப்பட்டு மடிப்பிச்சையெல்லாம் எடுத்து என் பையன் பேசிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நானும் அவளும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு. அதனால அப்ப அவங்க குழந்தைக்கு கொண்டு போது நம்ம குழந்தைக்கே ஒண்ணு வந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நான் வீடு வாங்கணும்னு நினைச்சேன், மடிப்பிச்சு எடுத்தேன், வீடு வாங்கினா நான் என்னென்னமெல்லாம் நினைச்சு நான் ஒவ்வொரு தடவும், அதான் ஒரு தடவை எடுக்கிற மடிப்பிச்சுக்கு ஒரு கோரிக்கை, உங்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், ஒரு கோரிக்கை வச்சு ஒரு செயல் செஞ்சோம்னா கண்டிப்பா அது ஜெயம் கிடைக்கும். அதனால வந்து நாங்க அதை பத்தி நான் கூச்சமும் பட மாட்டேன், இதுவும் பட மாட்டேன். நான் பாட்டுக்கு போவேன், முந்தாணி இப்படி நீட்டி அம்மா மடிப்பீச்சை கொடுங்க, வேண்டுதல் இருக்கு, மடிப்பீச்சை போடுங்க அப்படின்னு போடுவாங்க. அவங்க நிறைய காசு போடும்போது நிறைய காசு கூட வேண்டாம், 1 ரூபா போடுங்க, முடிஞ்ச 5 ரூபா போடுங்க, நிறைய காசெல்லாம் போட வேண்டாம். நிறைய பேர் 10 ரூபா 100 ரூபா 500 ரூபாயெல்லாம் போடுவாங்க, நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். நான் எடுக்கிறது வந்து இது வேண்டுதல், அதனால நீங்க போடுங்க அப்படின்னு நான் சொல்லி அப்படி வாங்கிட்டு வந்து அந்த காசை கொண்டு வந்து தயிர் சாப்பாடோ தண்ணியோ வாங்கி சாதுக்களுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன். சாதுக்களோட உட்கார்ந்து நான் சாப்பிட்டு தான் வருவேன் கோயில்ல. ஓகே. மடிப்பிச்சையை நம்ம கேட்கிற பலன்கள் வந்து கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். அதாவது எல்லாருமே வந்து எடுப்பாங்க, தெரியாம எடுப்பாங்க. நாங்கெல்லாம் பப்ளிக்கா தெரிஞ்சு எடுக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா எடுக்கிறாங்க நிறைய பேர், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் மடிப்பிச்சு எடுக்கிறாங்க, எடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா தெரியாது அவங்க எல்லாம் எடுக்கிறது. நாங்க எடுக்கிறதெல்லாம் தெரியும். அவங்க வந்து கணக்கு வச்சுக்குவாங்க, 5 பேர் 7 பேர் 3 பேர்கிட்ட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கோவில் வாசல்ல நின்று நாங்க எத்தனை பேர் போடுறாங்களோ அத்தனை பேர்ட்டையும் நாங்க வாங்கிக்குவோம். ஆனா அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, பயங்கரமான சக்தி அதுக்குதான். ஓகே. இன்னொன்னு நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, தாராபுரம்ல இருக்கக்கூடிய முருகர் கோயில் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குமா? அது அந்த கோவில் வந்து நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகர்மா. அந்த முருகருக்கு அபிஷேகமே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா வருஷத்துல ஒரு அபிஷேகம். எப்படி பண்றாங்கன்னா, பன்னீரும் பாலும் ஊத்திட்டு திருநீர் மட்டும் தான், வேற எதுவுமே. ஏன்னா அது கரையுது, அந்த சிலை வந்து கரையுதாமா. அதுல வந்து காலையில 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வேர்க்கும், ஒரு வேர்வை வேர்க்குது. அந்த தண்ணி எடுத்து எங்களுக்கு எல்லாம் தீர்த்தமா கொடுப்பாங்க. அது எங்க இருக்குதுன்னு முதல்ல கேளுங்க. தாராவரத்துல இருந்து கரூர் போற வழியில உள்ளார போற சின்ன தாராவரத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா நவபாசான முருகர் சிவன் கோவில்ல இருக்குது. அங்க இருக்கிற சிவன் கோவில்ல முருகர் கோவில் தனியே கிடையாது, சிவன் கோவில்ல முருகர் இருக்கிறாரு. அந்த முருகர் தனித்த முருகர். அந்த முருகரை சிலை செதுக்கும் போதே ராஜ அலங்காரத்துல செதுக்கியிருக்காங்க. செதுக்கும் போதே ராஜ அலங்காரம் நகைகள் எல்லாம் போட்டு எப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இங்க சென்னையில பூந்தமல்லியிலயும் ஒரு நவபாசன சிலை இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அது வந்து இந்த போகர் வழியில வந்த சீடர், புரியுதுங்களா? அந்த சீடர் வழியில வந்த ஒரு ரமேஷ் ஐயர்னு இங்க செஞ்சிருக்கிறாரு. அந்த போகர் வழியில வந்த சீடர் தான் அந்த தாராபுர நவபாசன சிலையும் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஐயர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, நம்ம திண்ணூறு போட்டு அபிஷேகம் பண்ணி திண்ணூறு எங்களுக்கு கொடுங்கன்னா எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க 1 கிலோ திண்ணூறு 2 கிலோ திண்ணூறு வாங்கிட்டு போனோம்னா, அந்த நம்ம போற அன்னைக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னைக்கு அபிஷேகம் பண்றாங்களோ அந்த அன்னைக்கு போட்டு எடுத்து வச்சு நாங்க போன் நம்பர் கொடுத்துட்டு வருவோம், கூப்பிடுவாங்க, நாங்க போய் வாங்கிட்டு வருவோம். அதாவது தாராபுரம் டு கரூர் போற வழியில சின்ன தாராபுரம் இருக்குது, ரைட் சைடு. உள்ள போனா உள்ள 2-3 கிலோமீட்டர் போகணும். சிவன் கோவிலில் உள்ள முருகன், அது நவபாசான முருகர். ஓகே. எந்த அபிஷேகம் கிடையாது. மாலையே வந்து கால்மேட்ல தான் போடுறாங்க, மேல போடுறது. ஏன்னா மாலை மாதிரி வடிவமைச்சு, கிரீட மாதிரி வடிவமைச்சு சிலையிலே கொண்டு வந்திருக்காரு அவரு. அந்த சீடர் யாருன்னா, போகர் வழியில் வந்த சீடர் வழியில் வந்த ஒரு சித்தர். அந்த கோயிலுடைய சிறப்புகள் வேற என்னெல்லாம் இருக்குமோ? வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஆடி 18 அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணி சாமியை வச்சிருப்பாங்க. நிறைய கூட்டம் இருக்குங்க. எப்படி சொல்றது, ஒரு ஆளா போய் நான் தான் கும்பிட முடியும், அவ்வளவு கூட்டம் இருக்கு அந்த கோவில்ல. அந்த கோவில் வந்து ஆடி 18 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். உத்தரத்தன்னைக்கு, பங்குனி உத்தரத்தன்னைக்கு நல்ல விசேஷம். அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க. அபிஷேகம் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, பண்ணவும் மாட்டாங்க அந்த சாமிக்கு. எப்பவுமே அபிஷேகம் கிடையாது. திண்ணூறு ஆளை மட்டும் பார்த்தா திண்ணூர் சாமி மாதிரிதான் இருக்காது, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அது தாராபுரம்
மக்கள் கரூர் மக்களுக்கு ரொம்ப பக்கம், நம்மளுக்கெல்லாம் தான் தூரம். போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அதான் மேல நவபாசான முருகர் மேல் போட்ட திருநூறு நம்மளுக்கு தர்றாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாமே அது வயிற்றுக்குள்ள தீராத நோயின்னு ஒண்ணு இருக்குமில்லங்க, எதை கண்டுபிடிக்க முடியாத நோய், தீராத நோயினால நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது சாப்பிட்டா சேர மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த தின்னூறு வாங்கி தண்ணியில போட்டு தண்ணி குடிச்சிட்டு தின்னூரை நெத்தியில பூசிக்கலாம், நெத்தியில வச்சுக்கலாம். நம்ம அன்றாடம் பூசுற தின்னூர்ல கலந்து நெத்தியில டெய்லியும் வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஊர்ல இருக்கிறவங்க தாராபுரம் முருகருக்கு போலாம், சென்னையில இருக்கிறவங்க பூந்தமல்லியில இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபடலாம். பூந்தமல்லியிலயும் நல்ல சிலை ரொம்ப பயங்கரமா, அதாவது முருகர் இப்படி வச்சிருக்காரு, இப்படி வச்சிருந்தாலும் தன்னுள்ள அடக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்படி வச்சிருக்கிற முருகரை போய் கும்பிடும் போது நமக்கு வந்து செல்வ நிலை உயரும், அந்த அர்த்தத்துல இப்படி சிலை செஞ்சிருக்காங்க. ஓகே, இங்க பூந்தமல்லியில இருக்கிற சிலை. ஓகே, நீங்க தொடர்ந்து ரொம்ப வருஷமா சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சஷ்டி விரதம் இருக்கும்போது மிளகு எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன மேடம்? அதாவது நம்ம விரும்புறதுதான் சஷ்டி விரதம். இப்ப நான் இருக்கிறேன்னா 2 வாழைப்பழம், 1 டம்ளர் அந்த அபிஷேக பால், சாமி மேல ஊத்தின அபிஷேக பால், இல்லாட்டி தீர்த்தம் 2 வாழைப்பழம், இன்னொருத்தர் ஒரு இளநீ சாப்பிடுவாங்க, காலையில் ஒரு இளநீ, நைட் ஒரு இளநீ. இப்ப நாங்க இருக்கும்போது பலவாறு, அதாவது இப்ப நான் வந்து வாழைப்பழம் எடுத்தேன்னா ஒருத்தங்க மிளகு எடுப்பாங்க, ஒருத்தங்க இளநீ எடுப்பாங்க, ஒருத்தங்க ஒரு ஆப்பிள் எடுப்பாங்க. ஆப்பிள்லாம் 10 ஆப்பிள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு ஆப்பிள் அப்படி எடுப்பாங்க. ஒருத்தங்க ஒரு நேரம் அமுதுன்னு என்ன பச்சரிசியும் பாசி பருப்பும் போட்டு கிண்டிய அமுது, அது மதியம் ஒரு வேளை. இந்த மாதிரி பலவாறு எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப். உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ நீங்க எடுக்கலாம். இப்ப நான் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் 2 வாழைப்பழம் தான் எடுத்துட்டு இருக்கேன். அது எங்க தாத்தா என்ன சொன்னாருன்னா, வாழைப்பழம் வந்து வாழையடி வாழையாக வாழ வைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைங்க நல்லா போய் எனக்கு பிரெயின்ல ஒட்டிச்சு. அதனால அந்த வாழைப்பழத்தை விட்டு நான் வேற, எங்க மருமகனும் இருப்பாங்க, எங்க பிள்ளைகளும் இருப்பாங்க, பேரனும் கூட இருப்பா அப்படி விரதம். குழந்தைங்க கூட இருப்பாங்க. எங்க 12 வயசு பேரன் கூட விரதம் இருக்கும். ஓகே, ரொம்ப சிறப்பு. நீங்க வாஸ்து கிளாஸ் எடுக்கிறதாவும் சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி விவரங்கள் சொல்லுங்க மேம். அதாவது வந்து நாங்க வந்து 25 வருஷம் அனுபவம் எங்களுது வாஸ்து ஃபீல்டு ஒர்க்கு. ஒரு 7 இயர்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். கொரோனாக்கு முன்னாடி நேரடி கிளாஸ் எடுத்தோம், கொரோனாக்கு முன்னாடி ஜூம் மீட்டிங் தான், ஜூம்லயே தான். இப்ப எங்ககிட்ட வெளிநாட்டுல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அயர்லாந்து, அமெரிக்கா, துபாய், கத்தார், இதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் மூலமாவும் எங்களுக்கு விசிட் வரும், அதாவது டைரக்ட் விசிட் போய் பார்ப்போம். எப்பவுமே நாங்க டைரக்ட் விசிட் தான். அந்த வீடியோ பார்த்து வாங்குறது, பிளானை வாங்கி வாஸ்து சொல்றது இதெல்லாம் இல்லை. நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், மாணவர்களோட சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். டைரக்ட் விசிட் பார்த்துட்டு இருக்கிறோம். யாருக்காவது வேணும்னா அணுகலாம். ஓகே, எந்த ஊர்ல இருந்தாலும் நேரடியா விசிட் பண்ணி அவங்களுக்கான குறைகளை நீக்கி கொடுப்பீங்க. இதுவரைக்கும் 27 முறை வெளிநாடு போயிட்டு வந்திருக்கேன். சந்தோஷம். பாக்குற மக்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களை தொடர்பு கொள்வாங்க. அதற்கான தீர்வும் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி. நன்றி.